நடிகர் ரஜினிகாந்த், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், அமீர் கான் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்து வரும் கூலி படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத், விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஜெய்ப்பூரில் நடைபெற்று முடிஞ்சிருக்க ஷூட்டிங்கில் அமீர் கான் பங்கேற்பதா சொல்லப்படுது. ஜெய்ப்பூரில் அமீர் கான் மற்றும் ரஜினிகாந்த் காம்பினேஷனில் காட்சிகள் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்நிலையில் விரைவிலே அடுத்த கட்ட ஷூட்டிங்கிற்கு படக்குழுவினர் தயாராயிட்டு வராங்களாம். இந்த ஷூட்டிங் மீண்டும் தமிழ்நாடு மற்றும் கேரளாவோட அடுத்தடுத்த இடங்களில் நடத்தப்பட உள்ளதா சொல்லப்படுது. நடிகர் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட ஷூட்டிங் அடுத்தடுத்து சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் நடந்து முடிஞ்சிருக்கு. சமீபத்தில் ஜெய்ப்பூரில் நடந்த ஷூட்டிங்கில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் சென்றிருந்த நிலையில் அங்கு ரஜினிகாந்தோடு இணைந்து அமீர் கான் காம்பினேஷனில் காட்சிகள் ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கான். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி படம் தங்க கடத்தில் மையமாக வச்சு உருவாகி வருவதாக தகவல் தெரிவிக்கப்படுது. இதனை அடுத்து படத்தின் டைட்டில், டீசர், போஸ்டர் உள்ளிட்டவை முன்னதாக வெளியாகி மிக பெரும் எதிர்பார்ப்பை மக்களுக்கு கொடுத்திருந்தது. இடையில ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சில தினங்கள் படத்தோட ஷூட்டிங் தள்ளி போன நிலையில் தற்போது ஜெய்ப்பூரில் நடந்து வந்த ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கு. முன்னதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி படத்தின் பாடல் கிளிம்ஸ் வெளியாகி மிக பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்க நிலையில் முன்னதாக இவர்கள் கூட்டணியில் வெளியான ஜெயிலர் படத்தை போலவே இந்த படத்தோட பாடல்களும் மற்றும் பின்னணியும் மாஸ் காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுது. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினி பிறந்த நாளில் வெளியான பாடல் மிகச்சிறப்பான வைபை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கு. இதனிடையே கூலி படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் பொள்ளாச்சி, கோவை மற்றும் கேரளாவில் துவங்க உள்ளதா படக்குழுவினர் தெரிவிச்சிருக்காங்க. பொள்ளாச்சி மற்றும் கோவையில் சூர்யாவோட சூர்யா 45 படத்தோட ஷூட்டிங் சமீபத்தில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் கூலி படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு வரும். பிப்ரவரிக்குள்ள ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் நிறைவு செய்ய லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருக்கதா தெரிய வந்திருக்கு. கூலி படத்தில் நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், உபேந்திரா உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இணைஞ்சிருக்க நிலையில் படத்தோட கதைக்களம் எப்படி அமையும் என்பது குறித்து தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ரஜினியை இதுவரை இல்லாத வகையில் அதிரடி ஆக்ஷன் களத்தில் காட்ட உள்ளதா முன்னதாக லோகேஷ் கனகராஜ் தெரிவிச்சிருந்த நிலையில் அதற்கு ஏற்ப விசாகப்பட்டினத்தில் மிக பெரும் செட் போடப்பட்டு படத்தின் ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. இந்நிலையில் படத்தில் அமீர் கான் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் இணைஞ்சிருக்கிறதுனால அவர்களுக்கு கதையில் எப்படிப்பட்ட கேரக்டர்கள் அமைஞ்சிருக்கும் என்பது குறித்து தெரிந்து கொள்ள ரசிகர்கள் மிகவும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. படம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளதா சொல்லப்படும் நிலையில் மிக பெரும் எதிர்பார்ப்போட படத்தை பார்க்க ரசிகர்கள் இப்போ ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. முன்னதாக விஜய் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த லியோ படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் மிக பெரும் வசூலை பெற்று தந்தது. லியோ படத்தில் அவருக்கு விழுந்த அடி இந்த படத்திலையும் விழக்கூடாதுன்றதுக்காக திரைக்கதையில் மேலும் கவனம் செலுத்தியுள்ளதா படக்குழு சார்பில் சொல்லப்படுது. விக்ரம் போன்ற அதிரடிக்கு ரசிகர்கள் தயாராகலாம் என்று சொல்லப்படுது. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.